Nomex Bunions in Junior Senior, powered by Lakshmi Ceramics, bringing life to life, and Chinese premium wear for men and women. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு வந்து வாரம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா நாங்க போன வாரம் சொல்லியிருந்தோம் கூடி சீக்கிரம் எலிமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால எல்லாருமே இப்போ பயங்கர சின்சியராகி பயங்கரமா வந்து கோஆப்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் வச்சிருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் ஆர் ஜட்ஜஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முந்தி காலத்தில் வந்து பார்க்காம காதல், பேசாம காதல், லெட்டர் மூலியமாக காதல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப் காதல், ஃபேஸ்புக் காதல், ட்விட்டர் காதல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காதல் கோட்டை மாதிரி ஃபேஸ்புக் கோட்டை அப்படின்னு ஒரு கான்செப்டோட ரெடியாக இருக்காங்க. ஹவா ஹவா கேங். எல்லாருக்கும் வணக்கம்பா. வணக்கம். மீனா மேடம் எப்படி இருக்கிறீங்க? ஆக அச்சம்மா ஓகோ சிவாசா சூப்பர் மேடம். ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. சூப்பரா தான் இருப்பீங்க. அப்புறம் ஆக்சுவலா சரோஜா ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறேன். என்ன ஃபீலிங்னு கேட்டிங்கன்னா, என் பிள்ளைக்கு இன்னும் ஒரே வாரத்தில் கண்ணாலம் பண்ணிட்டோன்னு ஜோசிகார பேமானி சொல்லிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனே பிறந்து ஒரு மாதம் ஆன மாதிரி தான் இருப்பான். என்ன பண்ணுறது, ஸ்கிரிப்டை படி கண்ணாலம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழியே இல்லைம்மா. அதுதான் என் அண்ணாத்தை ஊர்லேருந்து வர சொல்லிக்கிறேன். அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இருக்காது. அவன் எப்படி அண்ணாத்த கேட்கக்கூடாது. ஏன்னா ஸ்கிரிப்டை படி அவன் அண்ணாத்த ஒத்துக்கிறே ஆகணும். என்னங்க எது கூப்பிட்ட சிஸ்டர்? கவுண்டமணியா நீ? அடடே, நம்மளே கலாய்க்குது, கலாய்ச்சி விட்டுற வேண்டியதுதான். ஆமாம் மீனா மேடம், நீங்கள் தான் லேடி கெட்டப் யாருக்கும் போடக்கூடாதுன்னு சொன்னீங்களே ஜென்ஸு. அப்புறம் இங்கே ஒரு லேடி கெட்டப் இருந்தது பார்த்தீங்களா? ஓகே. ஆமாம், எதுக்கு இங்கே வர சொன்ன சிஸ்டர்? அதாவது ஜோசியக்கார பேமானி என்ன சொன்னா, இன்னும் ஒரே வாரத்தில் கண்ணாலம் பண்ணுன்னு சொல்லிக்கிறான். அடியே ஜாங்கிரி கொண்டா, பேர குழந்தை எடுக்கிற வயசுல கல்யாணத்தை பண்ணி நீ என்னத்துக்கு சாதிக்க போற? கண்ணால என்ன இல்ல, கொத்தமல்லி கொத்தாட்ட பெத்து வச்சுக்கிறனே என் புள்ள ஜானிக்கு கண்ணாலத்துக்கு சம்மதியவே மாட்டேன்னு சொல்லுங்கிறான். அவனை கண்டு நீ எப்படியாவது கண்ணாலத்துக்கு சம்மதிய வச்சுட்ட, நதமும் உனக்கு என் கையால கடிச்சு ஒரு பங்கி படுற. அத நான் மாத்துக்கிறேன். எங்க உன் புள்ள, அதாவது என் மாப்பிள்ள.
அடே எத்தனை வருஷத்து பேப்பரா இது எங்க இருந்து எடுத்த தோ இங்க இருந்தா நல்லா சுருதா இருக்குது பாரு மவனே உனக்கு கண்ணாலம் பண்ணணும்னு ஆத்தாக்காரி முடிவு எடுத்துக்கிறேன் நான் சொல்றேன் எனக்கு கண்ணாடமா உனிதான் பின்ன இத்து பண்ண மாமனுக்கா பண்ணுவாங்க உனிதான்டா மம்மி நீ சொல்ற பண்ணல நான் கல்யாணம் பண்ண முடியாது நான் நல்ல ஃபிகரா ரிச்சுகளா லவ் பண்ண கல்யாணம் பண்ணல ஜானி என் பேர் ஜானி சிஸ்டர் உன் மகனை நான் பாத்துக்கிறேன் யூ டோன்ட் வரி கரிசோரே கரிசோரே ஜானி நல்ல பொண்ணா பார்க்கணும் ஜானி அடடே நீ பார்க்கறது சரி பதிலுக்கு அந்த பொண்ணு உன்னை பார்க்கணுமேடா உனக்கு ஃபேஸ்புக்ல அக்கவுண்ட் இருக்குதா இல்லையே ஏன் கேக்குற அடடே முன்னாடி எல்லாம் ஃபேஸ்புக்கை வச்சு தான் லவ் பண்ணுவாங்க ஆனா இப்போ ஃபேஸ்புக்கை வச்சு தான் லவ் பண்றாங்க அதுல முதல்ல உனக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம் உன் போனை கூட ஓபன் ஆயிடுச்சு ஆமாண்டா ப்ரொஃபைல் பிக்கா என்ன வைக்க என் போட்டோ வைக்க நீ அடடே இந்த போட்டோ வச்சா பசங்களே பார்க்க மாட்டாங்க எந்த தைரியத்துல நீ வைக்க சொல்ற டே ஜானி ஃபேஸ்புக்ல அஸ்வின் தெரியுங்க பேர்ல எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அடடே டே இப்போ நான் ஒருத்தரோட போட்டோ வைக்க போறேன் அவர்தான் இந்த காலத்து பொண்ணுங்களோட கனவு கண்ணா காதல் மண்ணா இவர் போட்டோ வச்சதுக்கு அப்புறம் பொண்ணுங்க கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சாட் பண்ண ஆரம்பியா இருடா நீ ஃபேஸ்புக்ல யாராவது அழகான பொண்ணுங்க இருக்கலாம்னு பாரு ஓகே வா மச்சானே மச்சானே படம் பார்க்க எங்கி புலம்பி சொன்ன கோதாவில இறங்க சொன்னா தாதா பொண்ணு கண்ணில கெத்து இவ கண்ணில கெத்து வாய்ப்பு இல்லாம வச்சிடுவா வாயில குண்டு நம்ம சிவா சார் சாப்பிடுற சங்கரா மீன் நம்ம அழகான மீனா மேம் சாப்பிடுற ஐலா மீன் நம்ம ரச்சிதாக்கா சாப்பிடுற இறால் மீன் வாங்க சார் வாங்க பொழுது கிடைக்காது வாங்க 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 மீன் என்னடா அது ஏன் வந்து வாங்குறவா இருக்கிறல சரி கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் நோண்டுவோம் தானி ஒரு அழகான பொண்ணுங்க ரிச்சுகளா நல்ல பேரா ரிச்சுகளா ஆனி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் ரிப்ளைக்காக வெயிட்டிங் இதோ பாருடா எவ்வளோ ஒருத்தர் நமக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் ஒரு ரிப்ளை போடுவோம் ஹாய் டியரே தானி அந்த பொண்ணு ஹாய்டின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா அவர் இவனு மெசேஜ் அனுப்பணுமா அடடே மெசேஜ் வந்த உடனே ரிப்ளை பண்ணாத அப்புறம் பையன் வெட்டியா இருக்கான்னு நினைச்சுவாங்க ஓகே என்னடா இது மெசேஜ் அனுப்பிச்சு இத்தனை நேராவது ரிப்ளையே காணோம் டேய் உயிரோட இருக்கேல செத்துட்டியா வாட்ஸ்அப் வாடா வெங்காயம் தானி நீ சொன்ன மாதிரியா வாமிச்சிட்டா தானி அடடே உன்னை என்னடா வெயிட்டி கால் பண்ணி பேச இவனை எப்படி பேசணும் பாரு ஹலோ ஹலோ how are you I'm fine what about you குட்டு சொல்லு குட் குட் ஆமா மொபைல் பிக்சர்ல இருக்க நீதான் அது நான் தான் இப்போ சம்மர் வந்ததுனால தம்மா துண்டே கலர் கம்மி ஆயிட்டேன் மறுபடியும் வின்டர் சீசன் வந்துச்சுன்னு வையா அப்படியே பழைய கலர் வந்துருவேன் ஓஹோ உள்ளே வெளிய யூ ஆர் ஸ்வீட்டுங்க யூ ஆர் ஸ்மார்ட்டுங்க ஓ அடடே வல்ல வல்லன்னு பேசாதடா ஐயா நீ சொல்லு வேணாம் மாமா டேய் சொல்லுடா வேணாம் மாமா இப்போ நீ சொல்றியா இல்ல நான் சொல்லிடுவேன் நானே சொல்லிடுவேன் ஐ லவ் யூ I love
பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் மச்சான் அவளோட பெருச்சா நெஞ்சு துடிக்கும் இருக்கும் அவன் நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேளு. ஹலோ சொல்லுங்க. மீட் பண்ணலாமா? நாளைக்கு சண்டை இருக்குது. சாரி, சூப்பர் மார்க்கெட் போனோம். சரி, நாளைக்கு மீட் பண்ணுவோமா? ஆமா, எங்க மீட் பண்ணலாம்? எங்க மீட் பண்ணலாம் கேக்குறான் மாமா. செம்மொழி பூங்கா வா சொல்லு. செம்மொழி பூங்கா வாங்க. செம்மொழி பூங்கா. சரி, ஓகே, வந்துடுறேன். பாய் 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 பாய். பாய். ஜானி பார்க்காம அந்த தலை கட்ட காதல் கோட்டை, பார்க்காம இந்த ஜானி கட்ட போச்சு ஃபேஸ்புக் கோட்டை. 800க்கா 800க்கா. டேய் நாடா 2 பேர் சேர்ந்து நாடா கூத்தச்சு நிக்கிறீங்க. நாடா சொல்லிட்டு போன அவனை சம்மதி தானே வைக்க சொன்னேன். சிஸ்டரே, ஆ. பையனை கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வச்சுட்டேன். அவனை கல்யாணத்துக்கு சம்மதி கேட்கறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. மவனே இப்பதானே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிது. நான் பண்றேன், நாளை காத்தால பக்கத்துல இருக்க குப்பத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீ ரெடியாரு. நீ ரெடியாடுறா ராத்தா? என்ன என்னடா பதில் சொல்ல மாட்டியா? நான் ஓகே. நீ ஒன்றும் பண்ணாத, இந்த கல்யாணம் நடக்காது. ஓகேவா? நடக்கவே நடக்காது. வா நம்ம போலாம். வாங்க 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 வாங்க. அப்புறம் இவர் தான் சாத்தானே. அப்போ சாத்தானே. அப்போ சாத்தானே. இவன் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள இடுப்பு விட்டு இறங்கு மாப்பிள்ள. இறங்குடா. ஆண்டவரே என்ன மன்னித்து விடும் ஆண்டவரே. ஐயோ, மாப்பிள்ளை அசிங்கப்பட்டுட்டான். இந்த கல்யாணம் நடக்காது. நடக்காது நடக்காது. ஆண்டவரே மன்னித்து விடும் ஆண்டவரே மன்னித்து இங்க பாரு, இப்படி மடக்குன்னு காலில் விழுந்தேன்னு வச்சுக்கோ, ஊட்டு பண்ண கட்ட மாட்டோம். ஆண்டவரே மன்னித்து விடும் அடி. பொண்ணு ரெடி ஆயினுரா, வெயிட் பண்ணுங்க. ஆமா, பொண்ணுக்கு எத்தனை சவரம் போடுறீங்க? ஒரு 10 சவரம். 10 சவரம்டா. ஏய், அதெல்லாம் நான் முடியாது. ஆமா, ஜானகி 10 சவரம்டா. செல்லாது 100 சவரம் போட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும். 100 சவரம் நான் எங்கேயா போவேன்? பின்லாண்டுக்கு போய் பிச்சை எடுனாய. 100 சவரம் என்ன சிஸ்டர்? 100 சவரம் போட்டாதான் கல்யாணம் நடக்கும். இல்லாங்காட்டி ஆண்டவரே என்ன மன்னித்து விடும் ஆண்டவரே மன்னித்து எந்திரி வா. பொண்ணை கூப்பிடுறியா இல்லையா இப்ப நீனு? கூப்பிடு. மா மாப்பிள்ளை வந்திருக்காங்க, மாப்பிள்ளையோட அம்மா வந்திருக்காங்க, நானுடா. கூட ஒரு மொன்ன நாய் வந்திருக்கு. சாரி, கூட ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்காங்க. வாமா மின்னல். பொண்ணு வருதுடா. பொண்ணுலாம் பாத்துக்க. என்ன சாத்தானே அப்பாலே போ, சாத்தானே அப்பாலே போ, சாத்தானே அப்பாலே போ. டேய், நான் பொண்ணியா? பரமலோகத்தில் இருக்கும் மண்டல பிதாவே, இந்த பாவத்தை செய்தக மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே. என்ன சும்மா பசுக்கு விழுந்துகிட்டே இருக்க? ஏய், இந்தா என்னடா இது? கேட்ச் கூட பிடிக்க தெரியல. என்னால காப்பி போட்டு எடுத்துட்டு வர முடியாது. வேணா நீங்களே போய் போட்டுக்காங்க. ஐயா, இதான் பொண்ணா? இதான் பொண்ணா? சொன்னாதான் போ தெரியுது. இதே பார்க்க எனக்கு மாமியார் மாதிரி இருக்கு. இதே எங்க அம்மா கிடையாது. மூஞ்சா பத்திலா முன்னாஸ்பட்டி முனிஸ்கான் மாதிரி. அம்மா பேர் என்ன? மதி. அடடே, மதியே இல்ல. யாரு உனக்கு மதின்னு பேர் வச்சது? ஆண்டவரே அந்த தப்பு செஞ்சதுனால ஆண்டவரே என்ன மன்னித்து அடுத்த நாள் விழுந்துகிட்டு இருக்க. ஆட்டாக்காரி, நான் சொல்றேன், இவதான் பொண்ணு. இவனை தான் நீ கண்ணால கட்டினோம். அதெல்லாம் நம்ப முடியாது. இவ்வளோ மூஞ்ச பத்திலா கழுவா மாச்சா கேசரி கொண்டா மாதிரி. இதெல்லாம் நான் கண்ணாடி பண்ண முடியாது. நாங்க போறோம். நான் பேச வேண்டிய டயலாக் எல்லாம் பேசிட்டு போறாங்கல்ல. கேளுங்கடா. ஜானி, 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 ஜானி. அம்மா கேளுங்கடா டேய். நைனா, இப்போ நீ என்னத்துக்கு அழுதுட்டு இருக்க?
போயிட்டாரு. ஐயா நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. சும்மா ஹாட்டா, சும்மா ஹேண்ட்ஸமா, குட் லுக்கிங்கா நம்ம சிவா சார் மாதிரியே. இல்ல 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 நம்ம சிவாவையே கல்யாணம் பண்ணி காட்டுறேன். சிவாண்டாரே என்ன மணித்துறை அசிங்கப்படுத்தாதே. நைனா, எந்திரி. வா, போலாம் வா. இன்றி நானும் இல்லை, என் காதல் பொய்யும் அடடே உன் ஆளை இங்க தான்டா வர சொன்னேன். ஆமா இங்கதான் என்னடா இன்னும் காணோம்? தெரியல அங்கே கொஞ்சம் பார். ஐயோ கேஸ்ரே கூட்டாட்டா. அவன்டா கேசர் கொண்டு வருது. ஐயோ அடிங்கோயால. ஏய் உன் நார மூஞ்சி தூக்கிட்டு போடா தல. அப்பா என்ன போசலே போசலே. போ, போ, வண்டா போ. பெரிய இவனாட்டா. அடி. டேய் அதுகிட்டே நான் பேச்சு. உன் லவருக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுடா. டேய் ஜானி, என்னடா மொட்டை வெயில பூங்கால் என்னடா பண்ணுகிறீங்க? 2 பேரும் என்ன பண்ண சொல்லி என்ன பண்ணுகிறீங்க? அம்மா ஆ. அவன் மருமகளை காட்டுவா. என் மருமகளே ராசா, காட்டு 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 காட்டு. ஹலோ டியர், எங்க இருக்க? இதோ பார்க்கறது தான். இதடா நானும் அங்க தான் இருக்கேன். அடடே அவளும் இங்க தான் இருக்காளாமா? ஆமா இந்தா எங்க போன கூடிய? ஹலோ ஹல. அப்படியே கொஞ்சம் ரைட் அடியா. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் அடியா. அப்படியே ஒரு யூ டர்ன் போடு. இவன் ஒருத்தன். அடங்க அக்கா மக்கா இந்த காட்டு பண்ணி தான உன்னோட கனவு கண்ணி. அட டேய் தப்பிச்சு ஓடிடா டேய். டேய் நில்லுடா. டேய் டேய் டேய். ஏன்டா மாத்தாத டேய். தீராது. டேய் எங்க வர? இவன் ஒரு அவனே வந்துருங்க வந்துரு அம்மா. இல்லடா. ஏன்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு பார்க்க வந்துட்டு என் மூஞ்சி அசிங்கமா இருக்கு கல்வி கல்வி ஊத்திட்டு மதி கை ஊத்துறமா இருந்தா கை தான் ஊத்துவாங்க. நீ சும்மா கம்மனு இருடா. மரியாதை வந்து எங்க அப்பா பொண்ணு கேளுடாவா. இல்லன்னு வை இவ அனுப்பிச்ச மெசேஜ் வாய்ஸ் நோட்டு அத்தனையும் சைபர் கிரைம்ல கொடுத்து இவளை மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தையே பிடிச்சி ஜெயில போட்டுருவேன். ஆமா சைபர் கிரைம்னா என்னது? ரொம்ப முக்கியம். இப்படி வா. மருமவளே நீ அதெல்லாம் உன்னி கவலைப்படாத. நானே பேசி இந்த கண்ணாலத்தை முடிய வைக்கிறேன். இப்ப கல்யாணத்துக்கு நல்லா சில கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? 100 சவரன் ஓகேவா? ஓகே ஓகேம்மா. அப்போ ஓகே 150 சவரன். அது டபுள் ஓகே. சரி 150 சவரன் ரெடி பண்ணிட்டு வந்து கண்ணெல்லாம் கட்டிக்க. என்னம்மா இது உலகத்துல நிறைய மாதிரி இது நாங்களே ரெடி பண்ணி வரணும். ஆமா கேட்டான்ல அவன். நான் ரொம்ப ஓவரு. ஆனா இப்ப என்ன தாண்டி வேணும்? நீ தான் வேணும் கண்ணெல்லாம் கட்டிக்கிறியா? ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லா நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா, சோளக்கட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்லை, கையை விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்லை, கண்ணுக்குள்ள இப்புகழல் கசிவத பாரு, பொண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து சேரு. மருமவளே நீதாம்மா என் வீட்டு மருமவ. நான் நீ கவலைப்படாத. நானே இந்த கண்ணாலத்தை நடத்தி வைக்கிறேன். ஓகே
மணமகளே மருமகளே ஐயா வா ஆண்டவரே ஐயோ விட்டு முடிஞ்சிருச்சியா வாயா இவனை நான் பாத்துக்கிறேன் பாத்துக்க வா இவா தானே ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் ஃபேஸ்புக்கை வச்சு லவ் பண்ணனுக்கும் வாட்ஸ்அப்பை வச்சு சொல்லிவிட்டுனுக்கும் நல்லா பண்ணாதீங்கதா சதித்திரமே இல்லை எப்படி சும்மா சொல்லுங்க தர லோக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே இந்த கேரக்டர் இந்த கெட்டப் ஆப்டா சூட் ஆயிருக்கு. அண்ட் விஜிகா இவ்வளவு டான்ஸ் ஆடுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே. டான்ஸ் ஆடுனேன் ஆரம்பத்துல நல்லதா இருந்தீங்க. சூப்பர். ஓகே யார்கிட்ட கேட்கலாம்? அக்கா சிவா மாமா கிட்ட கேட்கலாம்க்கா. பாத்தீங்களா ஏதோ சொல்லுது இந்த பொண்ணு. யார்கிட்ட கேட்கணும்? சிவா மாமா கிட்டக்கா. நீ அவரையே கரெக்ட் பண்ணிடுவியா? ஆண்டவரே என்ன மன்னித்துரும் ஆண்டவரே. சரி ஆசைப்பட்டுச்சு பொண்ணு. சிவா நீங்களே சொல்லிடுங்க. ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு ஃபேவரட்டான ஒரு டீம் இது. அண்ட் இது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது விஜய் அவங்க தான் ஃபஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து பயங்கர எனர்ஜெட்டிக். எப்போ இங்கே வந்தாலும் அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப டிலைட்ஃபுல்லாக பண்ணுவாங்க. செம்ம எனர்ஜி அவங்க, எக்ஸ்ட்ரானரி. அஸ்வந்த் வந்து எதுவுமே பண்ண வேணாம், சும்மா அவன் பார்த்து டைலாக் வரதுக்கு முன்னாடி அவன் ஜஸ்ட் அவனை பார்த்தாலே நாங்கள் சிரிச்சிட்டே இருக்கோம். அது என்னன்னு தெரியல, தானாகவே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட அந்த ஃபேஸ் பாருங்களேன், ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிப்பான் அந்த ஃபேஸ். அது என்னன்னே தெரியல. அது மற்றபடி அவங்க மாமா கேரக்டரும் சரி, அப்பா சூப்பர். அண்ட் மேடம் என்ன என்ட்ரி பா, என்ட்ரி என்ட்ரிக்கு அப்புறம் இந்த மீன் விற்கிற அண்ட் ஓவரால் இந்த கான்செப்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் டைட்டாக இருந்துக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஓவரால் ஐ ரியலி என்ஜாய் த ஃபுல் ஐடியா. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ. ஸோ சிவா 21 ஸ்மைலிஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்க்கு. இப்போ மீனா மேம் நீங்கள் 20 ஸ்மைலிஸ் கொடுத்துருக்கீங்க, எப்படி இருந்தது? வெரி வெரி பியூட்டிஃபுல். எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. தனித்தனியாக சொல்ல முடியல, பிகாஸ் அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு தனித்துவமும் இருந்தது. ஏன்னோ லைக் விஜயோட கேரக்டர் ஆகட்டும், ஸ்டார்டிங்களோட என்ட்ரி ஆகட்டும். அண்ட் பிரவீன் வந்து இந்த வாட்டி கவுண்ட் பண்ணி சார் இமிட்டேட் பண்ணியிருக்கீங்க. அது எப்பவுமே அந்த கையை அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கே வலிச்சிருச்சு அவனை ஐயோ பார்த்து. எனக்கு இல்ல, skipping பண்ற மாதிரியே பார்த்து ஐயோ. அண்ட் தீப்தி, யூ வேர் அவுட்ஸ்டாண்டிங் தீப்தி, சீரியஸ்லி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், உங்கள் ஆட்டிடியூட் ஆகட்டும், உங்களுடைய அந்த பாஷை எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அப்பா கேரக்டர் அடிக்கடி வெரி நைஸ், அந்த அடிக்கடி காலில் விழுறது. ஸோ எல்லாருக்குமே ஒரு தனி ஒரு இது இருந்தது. அண்ட் அஸ்வந்த், யூ ஆர் த டார்லிங் ஆஃப் திஸ் ஹோல் ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்வீட். வெரி ஸ்வீட். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் அண்ட் வெல் டன். குட் லக். தேங்க்யூ. நான் ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டேன். அஸ்வந்தோட கிட்டார் வாசிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கிட்டாரை திருப்பி அவர்கிட்ட கொடுங்க. அவனே எடுத்துட்டு வரட்டும். மைக்ல நீ இப்போ இப்படி பிடிச்ச, ஆனா அப்ப எப்படி பிடிச்சது? இப்படி பிடிச்சிருங்க. இப்போ வாசி. ஓகேயா? போதுமா கமெண்ட்ஸ்? ரச்சுமா கிட்ட வேண்டாம் கமெண்ட்ஸ். வேணாம்ல? வேணும். கேளப்ப நீ ரச்சுமா கமெண்ட்ஸ். ஐயோ நீ இவ்வளோ அழகாக கேட்டால் நான் என்னடா சொல்லுவேன் தங்கக்குட்டி. எல்லாமே ஸ்கிரிப்ட் வைஸ் நீங்கள் உங்களோட என்ட்ரி, அவனோட இந்த சுட்டித்தனம், அந்த கிட்டார் வச்சதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப 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 க்யூட்டாக இருந்தது. இந்த ஹோல் ஸ்கிரிப்டில் எனக்கு இன்னைக்கு என்னமோ தெரியல ரொம்ப பிடிச்சது தீப்தி. வாவ், தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணீங்க தீப்தி. ஐ திங்க் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிட்டு இருந்த ஸ்கிரிப்டில் அந்த மதி கேரக்டர் தான், ஐ மீன் அந்த வாமச்சானே சாங்குக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டா ஆப்டாக இருந்தது. செம்ம தர லோக்கலில் நீங்கள் இறங்கி டான்ஸ் பண்ணது வந்து செம்மையாக இருந்தது, ஆப்டாக இருந்தது. தேங்க்ஸ்க்கா. எப்படி சொல்லணும்னா அந்த கிராஃப் அப்படியே ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு தீப்திக்கு. ஸோ இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க தீப்தி. ரொம்ப நல்லா பண்ணீங்க, டான்ஸ் செம்மையாக பண்ணீங்க. எனக்கு இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, தயவு செஞ்ச தீப்தி. மச்சானே மச்சானே ஓ மச்சானே மச்சானே குச்சாடா பட்டாலே சுட்டாலே மச்சானே மச்சானே கரியும் சோறும் கடிச்சு துண்ண கிளம்பி நிற்கிறா, மனசு படம் பார்க்க ஏங்கி புலம்பி சொல்கிறா.
இவ கண்ணுல கெத்து வாய்ப்பில்லாம வச்சிடுவா வாயில குத்து. போதுமா மீன் கறி நில்லுமா மீன் கறி. ஓகே ஸோ ஹவா கேங் சூப்பரான கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. டோட்டலா 61 ஸ்மைலிஸ் வாங்கியிருக்கீங்க. இல்ல இப்போ நான் வந்து 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இங்க வந்து இவ்வளவு நேரம் வந்து ஆடுறதுக்கு யோசிப்பிய மூஞ்சி பார்த்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்மைலிஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். இல்ல உண்மையிலே தீப்திக்காக நானும் ஸ்மைலிஸ் கொடுக்க போறேன். அதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு என்டர்டைனர் அவங்க வந்து சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. நிறைய பேர் ரொம்ப யோசிப்பாங்க. இல்ல ஸ்போர்ட்டிவ் செகண்டரி, பட் இதுதான் டேலண்ட். இஃப் யூ ஹேவ் டேலண்ட் டெஃபினட்டாக இட் வில் கம் அவுட் அப்படின்றது தான். ஸோ ஃபண்டாஸ்டிக். ஸோ அதனால ஒரு 3 எக்ஸ்ட்ரா. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. இது எல்லாத்துக்கும் வர விஜயக்கா மட்டும்தான் மேம் நல்லது. வெரி நைஸ். இல்லை ஆக்சுவலாக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதனால இன்னொன்று எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஓகே ஸோ 69 ஸ்மைலிஸ் சூப்பர். ஸோ இப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து தீப்தியோட டான்ஸை வந்து பயங்கரமாக புகழ்ந்தாங்கனால நான் தீப்தியை இங்கே ஹோல்ட் பண்ணுறேன், நீங்களாம் போகலாம். இப்போ இந்த மீன்காரிக்கு போட்டியாக நம்ம செட்டில் கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கல்ல, நிக்கிலான்னு ஒரு பொண்ணு பயங்கரமாக பண்ணுவாங்க. இப்போ அவங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ இப்போ போட்டி போட போகிறோம். ஃபைன். படம் பார்க்க எங்கி புலம்பி சொக்கிறேன். கோதாவில இறங்க சொன்னா தாதா பொண்ணு கண்ணுல கெத்து இவ கண்ணுல கெத்து வாய்ப்பில்லாம வச்சிடுவா வாயில குத்து. தேவா மச்சானே மச்சானே பூ வச்சாலே வச்சாலே நீ குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே. கப்பு தாங்களம்மா இங்க. 2 பேருமே சூப்பரா பண்ணீங்க. தேங்க் யூ. இப்படி பிரேக் எடுத்துடலாம். அண்ணாத்த பிரேக் கூட போறாங்களா? நம்ம அப்பா அலிகா மீட் பண்ணுவோம். பை. சரி இப்ப கிளம்பு. அடுத்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாதி அழிஞ்சிடுச்சு அப்படின்னு என்னதான் சொன்னாலும் ஜாதியை மையப்படுத்தி நிறைய குற்றங்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி ஒரு உண்மையான சம்பவத்தை எடுத்து நம்ம கண் முன்னாடி காட்டுறதுக்காக வராங்க ஒரு டீம். ஸோ லெட்ஸ் வெல்கம் த டீம். வித்யா என்ன வித்யா இதெல்லாம்? இங்கே கொடுங்க, இங்கே கொடுங்கண்ணா. நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அதுவும் சரிதான் வித்யா. ஆனால் நீ உன் அம்மா வீட்டில் இருந்திருந்தா இந்த மாதிரி வேலை செஞ்சு கஷ்டப்பட வேண்டியதில்லைல்ல. நீ பேசாமல் உன் அப்பா அம்மா பார்க்குற பையனையே கல்யாணம் பண்ணி போயிருந்திருக்கலாம். கார்த்தி, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உன் கூட இருக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீவே நான் மனசு போட்டு குழப்பிக்காத. சரி விடு. நமக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு நான் ஒரு பேர் சூஸ் பண்ணியிருக்கேன். பேரா? என்ன பேர் வித்யா? கௌஷிக். எப்படி இருக்கு? பேர் நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு முதல்ல பிறக்க போகிற குழந்தைக்கு உன்னோட அப்பா பேரை வைக்கலான்னு தோணுது. என்ன சொன்ன? அப்பா பேரா? எங்க அப்பா பேரையா வைக்கலான்னு சொன்ன? எங்க அப்பா பேரா? எங்க அப்பா உன்னை அவ்வளோ திட்டியும் உனக்கு அவர் மேல கோவமே வரலையா கார்த்தி? வித்யா, ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து பார்த்தா அதெல்லாம் தப்பாகவே தோணாது. ஏன்னா நாளைக்கு நானும் அப்பாவை போகிறேன்ல. அதை விடு. நம்ம காதலிக்கிறோன்னு தெரிஞ்சோடனே
உன்னை தேடி வந்து உங்க ஜாதி பேரை சொல்லி கண்டபடி திட்டினாரு. அப்ப வித்யா, உண்மையை சொல்லணும்னா அப்ப நீ சுருன்னு கோவம் வந்துச்சு. ஆனா நம் காதலுக்காக, உனக்காக, இந்த முகத்துக்காக நான் திருப்பி பேசாம அமைதியா இருந்தேன். இதோ பார், இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், சரியா? அது மட்டும்தான் எனக்கு முக்கியம், சரியா? கொஞ்சம் சரி, உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இரு வரேன். என்ன கார்த்தி, என்ன வாங்கிட்டு வந்திருக்க? காட்டுறேன். ஆனால் அதை காட்டுறதுக்கு முன்னாடி நீ எப்பவும் என்னை செல்லமா ஒன்று சொல்லி கூப்பிடுவே, அதை கூப்பிட்டா தான் காமிப்பேன். நான் கூப்பிட மாட்டேன். அப்போ நானும் காமிக்க மாட்டேன். காட்டுங்க. அப்போ நீங்கள் கூப்பிடுங்க. சரி. மாம்சு. வித்யா, உடனே காமிச்சிடுறேன். கண்ணாடி வளையலா? வித்யா, வளைகாப்புங்கிறது உன் அம்மா வீட்டில் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் உன் அம்மாவுக்கு நீ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கியா அப்படிங்கிறது கூட தெரியுமான்னு எனக்கு தெரியல. கார்த்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் மாசமாக இருக்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரியும் கார்த்தி. என்ன வித்யா சொல்கிற? உன் அம்மா கிட்ட நீ பேசுனியா? ஆமாம் கார்த்தி, அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? ஒரே அழுக. அப்பா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். சரி விடு. சரி, இப்போ எதுக்கெல்லாம் அழுதுகிட்டு? நீ உட்கார். என்ன வித்யா, கால் வீக்கமாக இருக்கு? இல்லை கார்த்தி, ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் வித்யா, இந்த மாதிரி நேரத்தில் கால் வீக்கமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் பிடிச்சி விட்டா உனக்கு ரொம்ப இதமாக இருக்கும். குடு வித்யா. நம்மளை மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம குழந்தைக்கு வந்துடக்கூடாது கார்த்தி. அவங்க ஆசைப்படுற வாழ்க்கையை நாம் அமைச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக வித்யா. ஏன்னா நீயும் என் குழந்தையும் தான் என் உலகமே. உங்கள் 2 பேருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இரு, நான் பார்க்குறேன். யாரு? வித்யா, நான் பார்க்குறேன். அத்தா, அத்தா, இப்படி வாயும் வயிறுமா இருக்கியா அத்தா? ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? இங்கே எதுக்கு வந்தீங்க? புரியுதுமா, உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா நான் உன் பழைய அப்பாவா வரலம்மா, நான் திருந்திட்டேம்மா. தம்பி, நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க தம்பி. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆத்திரத்துல புத்தி கெட்டு போச்சு தம்பி. ஐயா, என்னையா நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பலாம் பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்கய்யா. தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்டுதானே தம்பி ஆகணும். இதுல பெரிய மனுஷன் சின்ன மனுஷன்னு என்ன இருக்கு சொல்லு. வாமா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீ இல்லாம உன் ஆத்தா சோறு தண்ணி கூட திக்காம உட்காந்துருக்காமா. வந்துருமா. வித்யா, நீ வேணா அப்பா கூட போயிட்டு வா. இல்லை கார்த்தி, நீ இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆமா தம்பி, பாப்பா சொல்றது சரிதான் தம்பி. நீங்களும் கூட வந்துருங்க தம்பி. இது வரைக்கும் தான் எதுவும் முறையில்லாம நடந்துருச்சு. இனிமேட்டாச்சும் ஒரு முறையோடு நடக்கணும் தம்பி. அதான் நான் ஆசைப்படுறேன். நீங்களும் வந்துருங்க தம்பி. சரிங்கய்யா, நான் கண்டிப்பாக வரேன் ஐயா. இன்னும் என்ன தம்பி அசிங்கமா ஐயா ஐயான்ட்டு? உரிமையா மாமான்னு கூப்பிடுங்க. சரிங்க மாமா, நீ வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல தம்பி, உட்காருங்க மாமா. உட்காருங்கப்பா. என்னால் நம்பவே முடியலப்பா, நீங்களா அப்படி பேசுறது. இப்போவாது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களேப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இதுல என்னம்மா இருக்கு? மனுஷனா பிறந்தா தப்ப உணர்ந்து நிதானமா ஆகணும். நீ அழாதம்மா. மாமா, ரொம்ப நன்றி தம்பி. இப்பயே நம்ம உடனே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என் குடும்பத்தோட வாரிசு என் வீட்டில் தான் பிறக்கணும். என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது சரிதானே? சரிதான் மாமா, நான் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன், உடனே கிளம்பலாம். சரி மாப்பிள்ள. காவேரி, அம்மா காவேரி, வரேங்க. இங்க வந்து பாருமா யார் வந்திருக்காங்கன்னு. நான் பெத்து
ஆயிரமா வந்திருக்கேம்மா. உள்ள வாங்க தம்பி. நீங்க வந்த சந்தோஷத்துல கையை ஓட மாட்டேது, காலை ஓட மாட்டேது. ஏய் காவேரி, பதட்டப்படுதல் என்ன இருக்கு? இனிமே மாப்பிள்ளையும் பொண்ணும் நம்ம வீட்டில் தான் இருக்க போறாங்க. ரொம்ப சந்தோஷங்க. உள்ளதாச்சியா வந்திருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல பிடிச்சதுலாம் அம்மா செஞ்சு போடணும். என்னம்மா வேணும்? நான் செஞ்சு போடுறேம்மா. கையால சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? எது வேணாலும் செஞ்சு கொண்டு வாமா. ஏய் காவேரி, என்ன வள வள வளன்னு பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளையும் பொண்ணும் கல்யாணத்தப்புறம் முறை வீட்டுக்கு வந்திருக்காங்க. போ, விருந்து தடபடலாம் இருக்கணும். நாட்டுக்குள்ள அடிச்சு குழம்பு வை போ. இந்த வரேங்க, கடமோன வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேங்க. ஆகட்டும். மா வித்யா, இப்ப சந்தோஷமா இருக்கியாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. ரொம்ப நாளா மனசுல இருந்த வலி இப்பதாப்பா போன மாதிரி இருக்கு. ரொம்ப நிம்மதியா இருக்கப்பா. ஆனா நான் நிம்மதியா இல்லையேம்மா. என்னப்பா ஆச்சு? ஏம்மா, ஒத்த பொண்ணை பெத்து பார்த்து பார்த்து வளர்த்து ஊரெரிய பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். நீயும் நான் சொல்ற பையனை தான் கட்டிப்ப அப்படின்னு மனசார நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த நாயை கூட்டிட்டு நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு ஓடிட்ட. என் சாதி சந்தக முன்னாடி தலை குனிஞ்சு நின்னம்மா. இப்ப சொல்லு, எனக்கு எப்படி நிம்மதியா இருக்கும்? மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா. அந்த ஏய்! நேரத்துல எங்களுக்கு வேறு வழி தெரியல மாமா. இங்க பார், இது எனக்கும் என் பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனை. நீ தலையிடாத. இல்லை மாமா. ஏய், அப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது சரிதான்ப்பா. உங்களோட வரட்டு ஜாதி கௌரவத்துக்காக என்னோட வாழ்க்கையை நான் பழியாக்கிக்க முடியாதுப்பா. ஆனா நீங்க எவ்வளோ என்னை பார்த்துக்கிறீங்களோ அதை விட அதிகமாகவே கார்த்தி என்னை பார்த்துக்கிறாருப்பா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சொல்லுவோமா? ஏன் சொல்ல மாட்டேன்? உன்னை அவன் அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கான். இன்னும் கொஞ்சம் விட்டு பாரு, நம்ம பரம்பரை சொத்தையே அமுக்கிட்டு போயிடுவான். அப்பா, உங்க வாய்க்கு வந்த வழியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. என் முன்னாடி என் கார்த்தி அசிங்கப்படுத்தினா அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். வித்யா, கோவப்படாது வித்யா. அமைதியார். மாமா என்ன சொன்னீங்க? உங்கள் சொத்துக்காக வாசப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? இல்லை மாமா, அவளை மனசார விரும்பினதால மட்டும்தான் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னால் என் சம்பாத்தியத்தை மட்டும் வச்சு என் பொண்டாட்டியையும் அவன் வயிற்றில் வளர குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்க முடியும் மாமா. அதை புரிஞ்சுக்கங்க. ஏய், யாரு மேலடா கைய வைக்கிற? ஈனப்பயல எல்லாம் அப்பவே கண்டந்தனமா வெட்டி போட்டுக்கணும்டா. உன்னைய வீட்டுக்குள்ள வரைக்கும் விட்டேன் பாரு, ஏன் தப்பு? ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, பணக்காரங்களான்னு பார்க்க வேண்டியது, காதலிக்க வேண்டியது, ஊர் சுத்த வேண்டியது, கடைசியில கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து மாமே மச்சான உறவாடினா பார்த்துட்டு இருக்க. நான் ஒன்றும் பொட்டை இல்லடா. அதானே பார்த்தேன், நீங்க ஏதோ திருந்திட்டீங்களோன்னு நானும் தப்பு கணக்கு போட்டேன். உங்களோட ஜாதியையும் ஊர் கௌரவத்தையும் கட்டிட்டு நீங்க மண்ணா போங்க. நாங்க கிளம்புறோம். வா கார்த்தி, போலாம். ஏய், நீ வந்தபடியே போறதுக்கா அங்க வந்து உன்னை கூட்டு வந்த? மாமா என்ன மாமா சொல்றீங்க? ஏய், யாருக்குடா மாமா? மாமா வித்யா! இல்ல கார்த்தி, இல்ல கார்த்தி, கார்த்தி ஒண்ணு இல்ல கார்த்தி. அப்பா, அப்பா எங்களை விட்டுருங்கப்பா. நாங்க ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம். அப்பா, அப்பா எங்களை விட்டுருங்கப்பா. நாங்க ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம். அப்பா, எங்களை விட்டுருங்கப்பா. ஒண்ணுல வித்யா, வித்யா ஒண்ணுல வித்யா, நம்ம போயிடலாம் வித்யா. இந்த இடம் நமக்கு வேணாம் வித்யா. போயிடலாம் வித்யா. வித்யா ஒண்ணுல வித்யா, வித்யா ஒண்ணு. அண்ணா 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 விட்டுருங்க. அண்ணா மாசமா இருக்கா அண்ணா, விட்டுருங்க ஐயா. மாமா உரிமையா மாமான்னு கூப்பிட சொல்றீங்களே மாமா. ஏய், யாருக்குடா மாமா? உரிமையா கூப்பிட சொல்லடா. இங்க கூட்டிட்டு வந்து உயிரிழக்கதான் கூப்பிட்டேன். பிரேமுத்தவன கையில கூடா. ஐயா 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 ஐயா
ஏய் அது கண்காணாத இடத்துக்கு போய் வாழ்த்துக்கிறோம்யா. நீ ஏன்டா கஷ்டப்படுற? நானே உன்னை கண்காணாத அனுப்ப போறேன். முத்து புறாமடா. ஐயா 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 அப்படி சொல்லாதீங்கய்யா. ஐயா ஐயா உனக்கு உலகமே தெரியாது. நான் தான் சொன்னேன். ஐயா ஐயா நான் சொன்ன கேளுங்க. ஐயா ஐயா அவனுக்கு எதுவுமே கார்த்தி 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 எந்திரி கார்த்தி 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 எந்திரி கார்த்தி 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 எந்திரி கார்த்தி கார்த்தி நான் வேணா உனக்கு பிடிச்ச மாதிரி செல்லமா கூப்பிடுறேன் கார்த்தி மாம்சு எந்திரி மாம்சு மாம்சு தம்பி தம்பி என்னையா பண்ண உங்களை என்னையா பண்ண என்னையா பண்ண குமார் அவன் செத்துட்டான். ஆனா இவ சாவல, மயங்கிதான் விழுந்திருக்கா. ஒரு முக்கியமான விஷயம், அவன் வயித்துல இருக்க குழந்தைய ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா பிறந்த அப்புறம் கொன்னுடு இல்ல பெட்ரோல் ஊத்தி எரிச்சிரு. அட பாவி, ஒரு கொலைய பண்ணிட்டு நாம பெத்த பண்ணு கூட பார்க்காம குழந்தை தூக்கப்பட சொல்ற. நீ ஒரு தேவத்துல துறைய போறது. என்னடி புதுசா எதுத்தெல்லாம் பேசுற? ஆ? இங்க பார், எனக்கு என் பொண்ணை விட அவன் வாழ்க்கையை விட என் ஜாதியும் என் கௌரவமும் தான் முக்கியம். அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன், எத்தனை பெத்த வேணா கொல்லுவேன். ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். முத்தே, நீ திருந்துட்டேன்னு நினைச்சியா? நீ மனுஷனே இல்ல, ஜாதி வெறி பிடிச்ச மிருகம். உன் கூட இத்தனை வருஷமா நான் வாழ்ந்தேன் நினைக்கும் போது இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். வித்யா 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 ஏஞ்சுக்கமா. வித்யா 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 ஏஞ்சுக்கமா. வித்யா வித்யா உண்மை விஷயம் வெளியே தெரியக்கூடாது. இவ அப்படிதான் அழுவா, ஒவ்வொரு சரி பண்ணிக்கலாம். தூக்கி எரிச்சிரு. ஒரு கொலைய பண்ணிட்டு அதுக்கு கௌரவமாக சொல்லிக்கிற உனக்கு வெக்கமே இல்ல? ஜாதி வெறி கண்ணு
என்ன மறைச்சிருச்சியா? மனசுல உன்கிட்ட பேசி இன்னும் எந்த பிரச்சனை வரலையோ. நான் போறோம், நாங்க போயிடலாம். இப்ப கூட நீ நினைச்சு எனக்கு ஒண்ணு போடலாம், ஆனா அதுக்கெல்லாம் உனக்கு பயந்து பணிஞ்சு போறதில்ல. ஏன் தெரியுமையா? ஏன்னா என்னை வேற உனக்கு நீ போனா போ, என் பொண்ணை இங்க விட்டுட்டு போ. அவளுக்கு நான் அப்பன், அவளுக்கு என்ன பண்ணா கரெக்டு என்ன பண்ணா தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுல தலையிட உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உன்னை நம்பி வந்ததுக்கு நீ என்ன மோசம் பண்ணிட்டயா? மோசம் பண்ணிட்ட. என் கார்த்தி செத்து கிடந்ததை பார்த்தோன்னே நானும் போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா என் வயிற்றுல வளர்ற என் கார்த்தியோட வாரிசுக்காக நான் திரும்பி உயிர் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை மாதிரி ஜாதி ஜாதின்னு வெறி பிடிச்ச அலையிறவங்களுக்கெல்லாம் உனக்கு வரப்போது பாரு ஒரு கோர சாவு. அதுதாயா அவங்களுக்கெல்லாம் பாடமா இருக்க போது. இனிமேல் தமிழ்நாட்டுல எப்ப ஜாதிங்கிற வார்த்தை ஒழிதோ அப்பதாயா குற்றமொழியும். இனிமேலாச்சு அந்த ஜாதிங்கிற கேவலமான விஷயத்துக்காக உண்மையான கதை தோக்காதியா, தோக்காது. நம்ம போயிடலாண்டி, நம்ம போயிடலாண்டி. அவன் ஜாதியை வச்சுக்கிட்டு அழட்டோண்டி. வா, நம்ம போயிடலாம். அதாவது உண்மையான நடந்த ஒரு சம்பவம் இது. உண்மை சம்பவத்தை எடுத்து இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆணுவ கொலை நடந்துட்டு இருக்கு இன்னும். அந்த விஷயத்த ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்கீங்க. இனிமேல் ஆகுது, இது மாறட்டும், ஜாதின்ற ஒரு இது வந்து மாறட்டும். வெரி நைஸ். அண்ட் வெனசா அண்ட் ரக்ஷித் இல்லாதனால உவனிகா அண்ட் பிரீத்தி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவா, 21 எமோஷன்ஸ். இல்லை என்னென்னா லாஸ்ட் வீக் இவங்க வந்து பண்ண ப்ளே வந்து கம்ப்ளீட்டாக வேறையாக இருந்தது. பட் இந்த தடவை வந்து ஃபண்டாஸ்டிக், எவ்ரிபடி சூப்பர். ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு தட். ஏன்னா லாஸ்ட் வீக் நாங்கள் சொல்லும் போது நீங்கள் வந்து அதை சீரியஸாக எடுத்துகிட்டு இவ்வளோ பெரிய எஃபர்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் எடுத்த மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து இவங்களாம் திருந்ததை விட இவங்க இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்க திருந்திருவாங்க அப்படிலாம் நம்ம பேசுறது டோட்டல் டைம் வேஸ்ட்டு. ஐ திங்க் தே டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் நம்ம லைஃப், வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு தெரியல அந்த வேல்யூ. அதனால தான் அது அப்படி இருக்குது. ஸோ அது நம்ம நாட்டில் இருக்குன்னும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எனிவே பட் ஓவரால் the message was very nice, performance was superb, including everybody. அண்ட் ஒரே விஷயம் என்னென்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும்தான். நெக்ஸ்ட் டைம் யூ ஜஸ்ட் see it. Thank you. Meena ma'am, your comments? Yeah, very strong message, strong concept and high dosage of emotions. பட் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நேச்சுரலாகவும் பண்ணியிருக்கீங்க. ஐ ரியலி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இந்த ஃப்ளோரில் இந்த ஒரு ஜூனியர் சீனியர் செட்டில் வந்து இப்படி ஒரு கான்செப்ட், இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரீத்தி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே பண்ணுறீங்க இல்லையா? ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்பா கேரக்டரில் ஃபஸ்ட்டெல்லாம் ஐயோ பாவம் நல்லா திருந்திட்டாரு அப்படின்னு நினச்சோம். பட் சீரியஸ்லி மை காட், என்ன ஒரு ஃபெரோஷியஸ் வில்லன் ஆகிட்டீங்க நீங்கள் கடைசியில். பயங்கரமான ஒரு சேஞ்ச் இருந்தது. அண்ட் பொண்ணு கேரக்டர் கூட ரொம்ப வைராகியமான ஒரு பொண்ணு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் எல்லாருமே தட் முத்து கேரக்டர் ஆல்சோ சின்ன கேரக்டராக இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ எவ்ரி திங் ஓவரால் இட் வாஸ் லைக் ஃபென்டாஸ்டிக். இட் வாஸ் வெரி வெரி நைஸ், வெரி எமோஷ்னல். எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இப்போ ரச்சிதா, நீங்க 19 எமோஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஹவ் வாஸ் இட்? ரொம்ப நல்லா இருந்தது கேக்கி. பிரீத்தி கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரிஹர்சல்ஸ்லாம் நீங்கள் இதே எமோஷன்ஸ் இதே இம்பேக்டோட பண்ணியிருந்தீங்களா? இல்லையா? இங்கே தான் அவ்வளோ கொடுத்தீங்களா? ரொம்ப உயிர் கொடுத்து நடிச்சிட்டு இருக்கீங்க இந்த ஒரு ஸ்கிட்டுக்காக அப்படின்னு சொல்லலாம். 4 பேருமே யோ கடவுளே, ரொம்ப ஒரு ஹெவியான கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க மாஸ்டர். அது எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டமாகவே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருந்தது. ஸோ டோட்டலி நீங்கள் வந்து 61 எமோஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க. கிரேட் கோயிங். ஆல் இன் ஆல் அப்பாட்டக்கு சூப்பர்.
கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் பாலா சாரோடைய சூப்பர் ஹிட் படம் நான் கடவுள் படத்தை வந்து இப்ப ஸ்பூஃப் பண்றதுக்காக வராங்க கேக்ரான் மேக்ரான் கம்பெனி. கேக்ரான் மேக்ரான் கம்பெனி. Hi guys. Hi guys. சூப்பர்ப்பா. ஏய் புரியா? என்னடா இன்னைக்கு இத்தனை உருப்படி கூப்பிட்டு வந்திருக்க? சூப்பர்ரா. அம்மா. என்னது உருப்படியா? உனக்கு செருப்படி தான் விழும். இவங்களாம் நம்ம ஜூனியர் சீனியர்ல பெர்ஃபார்ம் பண்ற கண்டஸ்டன்சியா? ஏய் பாக்குறதுக்கு உருப்படி மாதிரியே இருந்தாயா? இன்னைக்கு என்னடா கலெக்ஷனு? முதலாளி 5000 முதலாளி. ஏண்டா பெருச்சாளி கோயில் வாசல்ல பிசினஸ் பட்டு போய் 5000 ரூபாய்ன்ற உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? முதலாளி இப்பெல்லாம் எவன் முதலாளி கோயிலுக்கு காசு எடுத்துட்டு வரான்? எல்லாம் ஓசில பொங்கச்சோறு வாங்கிட்டு தான் வராங்க. ஏய் நாமளே அதுக்கு தாண்டா வந்திருக்கோம். அப்ப இடத்த மாத்திரா. ஓகே முதலாளி. ஏய் பிச்சை எடுக்கிற இடத்த மாத்த சொன்னடா. ஏய் ஒழுங்கா ஒரு உருப்படி பிடிச்சு வந்தியாடா? முதலாளி இன்னைக்கு எதுவும் கிடைக்கல, நாளைக்கு உங்கள மாதிரியே அழகா ஒரு உருப்படி புடிச்சிட்டு வரேன் முதலாளி. ஏய் அப்ப என்ன மாதிரி வரான்டா, என்னை விட பெட்டரா, என்னை விட ஹேண்ட்ஸமா, நம்ம கிக்கி மாதிரி சூப்பர் உருப்படி பிடிச்சு வாடா. இது மட்டும் நம்ம சாந்தனு மாமாவுக்கு தெரிஞ்சுதே அச்சு மூஞ்சிக்கு தான் ஈஸ்வரர். சரியா? அப்ப லிபிட்ரா. பாப்பா நீ சூப்பரா பாடுற. உன்னை ஜீ தமிழ்ல சரிகா பாப்பா லிட்டில் சாம்ஸ் நீ சொல்ல சேர்த்து விட்டா. பாட்டு மட்டும் இல்ல, நான் நல்லா டான்ஸும் ஆடுவேன். ஆடி காட்டட்டுமா? அந்த குட்டாட்ட கொடுமை தான் நாங்களும் பார்த்தோமே, அதெல்லாம் வேணாம், மூடிட்டு வாமா. டேய் சரி சரி கோவப்படாத. இவ்வளோ அறிவை வச்சுக்கிட்டு நீ ஏன் பிச்சை எடுக்கிற? ஆமாண்டா, என் அறிவுக்கும் டேலண்ட்டுக்கும் ஏத்த மாதிரி ஒரு வேலை வாங்கி கொடுடா. முதல்ல பண்ணையில முதலைக்கு முதுகு தேய்ச்சி விடுற வேலை இருக்கு, போறியா? நானே பார்ட் டைமா பாம்புக்கு பல்வலிக்கு விடுற வேலை தான் இத்தனை நாளும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன்ன எங்க முதல்ல கிட்ட கூட்டிட்டு, ஐயோ முதலாளி கிட்ட கூட்டிட்டு போறவா, ரெண்டும் ஒண்ணுதான். இதோ இந்த தெய்வம் முன்னாலே. உனக்கு வேலை வாங்கி கொடுத்தது நானு, தெய்வம் அவங்க முன் பேரை பார்த்து சொல்ற. சரி விடு, ஸ்மைலிஸ் கச்சா பரவாயில்ல. ஏய் என்னடா கேட்ச் பண்ண கூட தெரியலடா. ஏண்டா முறுக்கு, முதலாளி வரான்னு சொன்னா முழுசா ஷேவிங் பண்ண மூஞ்சலி மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான். ஏய் என் மூஞ்ச பார்த்தா சேவிங் பண்ண மூஞ்சலி மாதிரி அடி இருக்கு. இல்ல முதலாளி, அவன் பொய் சொல்றான். கரெக்டா? நீங்க நல்லா கால்ரா வந்த காட்டு ஓனா மாதிரி இருக்கீங்க முதலாளி. ஏய் என்னடா மாத்தி மாத்தி என்னவே கலாய்க்கிற? யாரா அவ? முதலாளி அவதான் நான் சொன்ன உருப்படி. அவ பார்க்கதான் அன்னகுண்டா சைஸ்ல இருப்பா, ஆனா அவ பாடினா காதுல தேன் வந்து கொட்டும் முதலாளி, தேன் வந்து கொட்டும். அவளை ஃபர்ஸ்ட் பாட சொல்றா. தேன் கொட்டுதா இல்ல தேன் பூச்சி கொட்டுதா நான் சொல்றேன்டா. ஹரி நான் பாட மாட்டேன். இவ பாட மாட்டா, அப்ப நான் பாடுறேன்டா. கூப்பிடுறா ரஹ்மான் சார.
தள்ளி போகாதே. நீங்க பாடாதீங்க முதலாளி. உங்க கிருஷ்ணா 23 இன்ஜின் தொடைய வச்சு தயவு செஞ்சு பாடாதீங்க முதலாளி. டேய் என்னடா, நானும் சரிகமபா லிட்டில் சாம்புடா. முருகா, இந்த உருப்படி வச்சு நம்ம பிசினஸ்ல 5% இன்க்ரீஸ்டா. இங்கிலீஷ் வர பறக்குதுடா அப்பப்ப. எஜுகேஷன் ஃபால்ட். முதலாளி, அவளுக்கு முதல்ல பிச்சை எடுக்க தெரியுமான்னு கேளுங்க முதலாளி. ஏய், உனக்கு முதல்ல பிச்சை எடுக்க தெரியுமாடி? ஆமா, பெரிய இன்ஜினியர் வேலை 4 வருஷம் காலேஜ்ல போய் படிச்சுக்கிட்டு வர்றதுக்கு அதெல்லாம் தெரியும். அப்போ ஒழுங்கா பிச்சை எறி கழுத. முடியாது முடியாது அப்படின்னா விட்டுருவனா? உன் கைகாலெல்லாம் உடைச்சி வா, உன்னை சாணியெல்லாம் வச்சு உன்னை பிச்சை எடுக்க வைப்பண்டி. போடி. ஏந்திரு வா, எடுக்க வா. போ போ, அவங்ககிட்ட போய் கேளு போ. அவங்க அங்க இருக்க அங்க தட்டாங்க நீட்டு. சாமி, எங்க இருக்கீங்க சாமி? காப்பாத்துங்க சாமி. சாமி, கீழே இறங்கி வாங்க சாமி. மேலே படுத்து தூங்கிடாதீங்க சாமி. வாங்க சாமி. ஏய், என்னடா இவ்வளவு பில்டப் பண்ணி தூங்கிட்டான்? யாரா அவன்? என் ஒண்ணு விட்ட பங்காளி. அப்படியா? ஏண்டா மொட்டை, நானும் உன் கூட தான்டா இருக்கேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? யாரா? ஊத்திக்காத, கேளுடா. அவங்கிட்டே போய் கேட்போம். சாணி, ச்சே, சாமி சாமி சத்தமா கேளுடா. சாமி. யாரா சாமி? கல்ல கட்டினாலும் சாமி, மரத்தை பார்த்தாலும் சாமி, தாடி வச்சிருந்தாலும் சாமி, கூட 2 லேடி வச்சிருந்தாலும் சாமி, உலகத்துல எல்லா கேடிகளும் சாமி. எப்படா திரும்ப போறீங்க? இந்தியா சுதந்திரம் வாங்கணும்னு திருந்திடுறோம் சாமி. சரி, தாடிய சேவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு சாமி. அவ்வளோ பிஸியா? நான் அகோரி. கௌரியா? யாரா கௌரி? நான் ஒரு அகோரி. மனுஷனுங்களாம் என்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. ஆமா சாமி, கப்பு கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. எதுக்கு சாமி கூப்பிட்டீங்க? ஓடி. ஏய், நான் இப்ப தலைகீழ நிக்க போறேன். நான் புடிச்சுக்க. ஏய், நோ. ஏமா சாமி இருங்க. ஒரு மாமிச மலையே மல்லாக்க கவுர போகுது. நவுந்து போய் அப்படியே பிச்சைடுமா. சாமி நில்லுங்க சாமி, தலைகீழ. ஏய், டேய் டேய் மத யானை, ஏண்டா ஆல் கேமராஸ் அண்ட் ஜிமிஜி ஃபுல் ரொட்டேட். ஏய், கையை எப்படி ஐயா? இப்போ நீ யாரையா நம்பிருப்பாங்கடா? உடா. முதலாளி, அவன் நிப்பா. முதலாளி நீ நில்லுடா. நீங்க நில்லுங்க, உங்க ஃபேன் வராம நான் பாத்துறேன். போன ஸ்கிரிப்ட்ல நிறைய பேன்ஸ் வரும், வந்து இந்த அவுக்க கூடாது. ஏய், ஆரியா வாய்ஸ் பேசுறா. சாமி பரவாயில்ல, நீங்க ஆரியா நாங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்ல, இனிமே எதுக்கு தேவலாம் என்னையே கலாய்க்கிறியா? அவ்வளோ தைரியம் இருந்தா யாழே அடிக்கிறியா? நீ முதல்ல மொட்டை ராஜேந்திர வயசு அடிக்கிறியாடா? கண்டுபிடிச்சாண்டா. ஏய், யாரா நீ? நான் தான், நான் கடவுள் ஆரியா. ஏய், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்க்குள்ள ஆரியா? உண்மையை சொல்றா, யாரா நீ? ஜெய் போலினார். ஓ, ஏய், போலி 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 விக்கிறவன்டா இவன். ஒடுக்கு போய் பயந்து. ஏய், நான் யார் தெரியுமா? தாண்டவம். தமிழ்நாட்டு பாட்டுல இருந்து பாகிஸ்தான் பாட்டுக்கு நாங்களும் தாண்டுவோம். அதனால லாங் ஜம்ப் ஷார்ட் புட் எல்லாம் நாங்களும் தாண்டுவோம், தெரியாதா? என் பேர் தாண்டவன் சொன்னடா. எங்கேந்திர வர? என் பேரு தாண்டவன் சொன்னடா. அதான் நான் எங்கேருந்து வரேன்னு என்ன கேள்றா? என்ன கேட்டியா? சாரா சாமி எங்க இருந்துடா வர்ற? பாஞ்ச் மகா பஹூத் ஆம்பிய சமயோகம். ஏய், சமைஞ்சிருக்கானாமாடா? முதலாளி அவன் அப்படி சொல்லல.
உன்ன மாதிரி கண்ட பஞ்ச பரதேசிக்கிட்டலாம் அவன் பர்சனல் ஐடியை தரமாட்டானாம். ஏய் அப்ப அவன் கை காலெல்லாம் உடைச்சி அவனை உருப்படி ஆக்கிறேன்னு சொல்றான். டேய் அவனாச்சும் கை காலை உடைச்சாதான்டா உருப்படியா இருப்பான். நீ இப்போ உருப்படி மாதிரிதான்டா இருக்க. ஏய் ஆய் ஓராயிடுச்சுடா உனக்கு. ஏய் இங்க என்னடா வர இந்தியடா. மாசானம் மாட்டு சாணமா? ஏய் மாசானம்டா. மாசானம் ஹரி. அப்ப சுடுகாட்டு சௌமியா. முதலாளி சாரா நானே சொல்றேன்டா சுடுகாட்டு சாமியா. அப்ப வாயில இருந்து லிங்கம் வருமா? வாயில இருந்து லிங்கம் வராது, அசியசமா வரான் பாத்துக்க. ஏய் ரொம்ப கலாய்க்கிறான்டா. ஏய் நானும் உன்ன மாதிரி உருப்படிங்கெல்லாம் வச்சு பிச்சை எடுக்க வைக்கிற பிச்சைக்கார தலைவன்டா. நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு உருப்படியை கூப்பிட்டுங்க முதலாளி, அவளை வச்சு வித்த காட்டுவோம். அவ இங்க தானடா இருக்கா. ஏய் பூஜா வாடி. ஆமா, யாரா இவன்? அருந்ததி வில்லனை விட ரொம்ப கேவலமா இருக்கான். இதான் எங்க மாட்டு சாணமா? ச்சே, இந்த ஆள் தான் சுடுகாட்டு சாமியார். சாமியா? சாமி சாமி என்னை காப்பாத்துங்க சாமி, இவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க சாமி. ஆமா, உன்கிட்ட இருந்து அந்த செட்டையே காப்பாத்தணும். இவங்க கிட்ட இருந்து ஒன்னேங்க நான் காப்பாத்து. ஓடி சாமி என்னை காப்பாத்துங்க சாமி. நான் பக்கத்துல இருக்கேன். பேண்ட மட்டும் அவுக்காத, ராங்கா போயிட்டு இருக்கு. அப்படியே போ. சாமி என்னை காப்பாத்துங்க சாமி. அவுக்குறடி நிஜமாலே. என்னை காப்பாத்துங்க சாமி. சாமி இரு, நீ செத்துரு, நீ சாவு. அடா பாவி, அவளை கொன்னுட்டியாடா. அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஐயோ பகவான் கொடுத்துட்டார். யாரா பகவான்? நான் தான் பகவான். ஏய் வாழவே முடியாதவங்களுக்கு நான் கொடுக்கிற மரணம் தண்டனை, வாழக்கூடாதவங்களுக்கு நான் கொடுக்கிற தண்டனை வரம் வரம். டேய் ரொம்ப குழப்பறான்டா, தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கடா. ட்ரை பண்ணடா, ட்ரை பண்ணாத. ஏய் ஏய் என்ன பலூனா? பிச்சிர போதுடா. அண்டையில மயிரினருக்காக போய் சொல்லாத. ஃபர்ஸ்ட் நீ ஆரியாண்ண, அப்புறம் போல் போல் போலிநாத்ன, இப்ப பகவான்ற. யாரா நீ? நான் தான் பகவான், நானே ஈஸ்வர், நானே பிரம்மா, நானே குரு. குரு பாலகுரு நம்ம மாஸ்டர் பேர் சொல்றான்டா. இப்போ பிரம்மம்னு சொல்லுவியே சொல்றா. அகம் பிரம்மாஸ்மிடா. முதலாளி நம்ம பெரியமாவை பத்தி கேக்குறான் முதலாளி. அப்படியாடா கேட்டான். ஹாய் மை பெரியமா. ஆயுஷ்மான் பவ. இருந்த ஒரு உருப்படி அடிச்சு கொன்னுட்ட. இப்போ நான் எப்படா பிசினஸ் பண்றது? டேய் ஓ மூஞ்ச வச்சுட்டே போய் பிச்சேறா. இத எங்கடா வைக்கிறது ஃபர்ஸ்ட்? பாக்கெட்ல வேணாம். ஏய் அப்படிலாம் என்னால பிச்சை எடுக்க முடியாதா? ஒழுங்கா நீ வந்து எடுத்துக்குறா. என்னையே பிச்சை எடுக்க சொல்றியா? என்னமோ பண்றாங்க. பாரு என்ன பண்றீங்கடா? வருமண்டா. ஏய் ஆடியே பிச்சை எடுக்கிறியா? இப்ப நான் ஆடுற பாரா. கவின் அண்ட் கணபதி பிரதர்ஸ் போடுப்பா அந்த பாட்டை. ஏய் ஏய் உரா. ஏய் பா சாமிங்களா, என்ன பண்ணீங்க? கான்செப்ட் கரெக்டான கான்செப்டை பண்ணீங்களா? கரெக்டான கான்செப்டை தப்பா கரெக்டா பண்ணும். எல்லாத்தையும் மறந்து கான்செப்டையே உல்டா வாக்கிட்டீங்க. கரெக்டா? கண்டுபிடிச்சாங்கடா. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம். ஓ ஐ சி. நீங்களே கேளுங்க. சிவா ஆக்சுவலா இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சத்தியமா ஆனா தெரியல. நான் ரொம்ப சிரிச்சுன்னு இருந்தேன் நிறைய. என்னன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கான்செப்ட்ல அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கும் தெரியல, அவங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கும் தெரியல. இதை பார்க்குறவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இஷ்டத்துக்கு 4 பேர் 4 விஷயம் பண்ணிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச 2-3 விஷயம் இருந்தது. நம்ம லாஸ்ட் வீக் நிரோஷா மேடமாக வந்தார். இந்த மொட்டை ராஜேந்திரன். உங்கள் பேர் என்ன பிரதர்? சிவா. இல்லை நான் இதெல்லாம் எதுக்காக கேட்டேன்னா செம்ம டேலண்ட் உங்களுக்கு. அந்த பேர் அப்படி
அந்த பேர் இருந்தாலே வந்து இங்க பாரு எப்படி சிரிக்கிறாங்க பாரு மேடம். கிட்டல வந்து சிரிக்கல அவங்க. இல்ல இப்பதான் சிரிக்கிறாங்க. நீங்க இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீக் பண்ணீங்கன்னா கூட நாங்க சிரிப்போம். ஓகே. ஸோ ஆனால் திருப்பி இது மாதிரி உங்களால் பண்ண முடியுமா அப்படின்றது தான் டவுட்டு. ஓகே. ஓவரால் ஐ ரியலி என்ஜாய்ட். பட் டோன்ட் ஆஸ்க் மீ கான்செப்ட் ஸ்கிரிப்ட்லாம் கேட்காதீங்க. பட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஆனால் எதுக்கு தான் தெரியல. தெரியாமலே 16 ஸ்மைலிஸ் கொடுத்துருக்காரு சிவா சார். சூப்பர். ஆனா மீனா மேம் ஸ்கிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சிரிக்கிறீங்க. இல்லை ஆக்சுவலி இவ்வளோ விஷயம் நடந்ததானே இப்போ சிவா சொல்லும் போது தான் கேட்க எனக்கு சிரிப்பு வருது. ஆமா. முதல்ல ஐ ஃபவுண்ட் இட் வெரி கிளாம்சி. ரொம்ப கிளாம்சியாக இருந்தது. அந்த நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்தது. அதாவது நீங்கள் வந்து ஸ்கிட்டில் வந்து கான்செப்டில் உங்கள் டயலாக்ஸில் நாங்கள் சிரிக்காமல் மற்ற விஷயத்துலலாம் நாங்கள் சிரித்தோம். பட் ஸ்கிட்டுன்னு வரும்போது பர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது அந்த அளவுக்கு எங்களுக்கு இட் வாஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் தியா யூ டிட் அ வெரி க்யூட் ஜாப், வெரி ஸ்வீட் ஜாப். நீங்கள் உங்களோட கேரக்டரை கரெக்டாக பண்ணீங்க. உங்களோட ஓப்பனிங் அந்த சாங் டான்ஸு அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்தது. அது நல்லா இருந்தது. ஸோ தட் வாஸ் நைஸ். பட் அதர்வைஸ் the whole concept was not really happening for me. So that is what I wanted to say. So all the best. Thank you மீனா மேம். Thank you. அவங்க சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் ரச்சிதா 15 ஸ்மைலிஸ். ஸோ your comments please. சேம் திங் கேக்கி, சேம் ஃபீலிங். 3 பேருக்கும் வைப்லெட் சேம் பிளட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாவம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் ஸ்டில் நிறைய சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த வேணாம். நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணுங்க. ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே எனக்கு தியா தான் ரொம்ப பிடிச்சி போச்சு. பாவமாக இருந்தது. அவள் பாட்டுக்கு அவள் நடிச்சிட்டு இருக்கா, கண்ணு மேலே பண்ணிக்கிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஸ்டில் ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் ரைட். கேக்ரான் மேக்ரான் கம்பெனி 43 ஸ்மைலிஸ் தான் வாங்கியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் சூப்பராக பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் ரைட். இன்னைக்கு 3 ஸ்கிட் பார்த்தோம். ஒன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இருந்தாலும் யாருக்கு வந்து பெஸ்ட் போகுது, எந்த இண்டிவிஜுவலுக்கு போகுது, எந்த டீமுக்கு போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம ஜட்ஜஸ் வரணும். ப்ளீஸ் கம். ஓகே ஜட்ஜஸ், முடிவு பண்ணியிருப்பீங்க யாருக்கு இன்னைக்கு வந்து ராம்ராஜ் ராமெக்ஸ் பனியன்ஸ் வழங்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே யாருக்குன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ சொல்லிடுங்க. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க பேர் சொன்னால் இப்போ ஆக்சுவலி சிவா தான் ரொம்ப வைக்கப்படுறாரு. அப்படியா? பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து தீப்தி. ஒரு சட்டை இருக்குது, இதே மாதிரி நல்ல சட்டை. ஓகே, போட்டுங்க. Now it's time for ஆசிப் பிரியாணி வழங்கும் 5000 மதிப்புள்ள gift voucher. Brilliant performance of the day. எந்த டீமுக்கு போகுது ஜட்ஜஸ்? ஒருத்தர் கிடையாது. அந்த டீமில் ஒர்க் பண்ண பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எமோஷ்னலாகவும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெரி ஸ்ட்ராங் கான்செப்ட். ஆமாம். ஸோ ஐ வுட் லைக் டு கிவ் தெம் டு ஆல் இன் ஆல் அப்பா டக்கர்ஸ். நல்லபடியாக முடிஞ்சது. இதே மாதிரி எங்கள் ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் வாரம் வாரம் உங்களை என்டர்டெயின் பண்ண மறக்கவே மாட்டாங்க. ஸோ கீப் வெயிட்டிங் அண்டில் நெக்ஸ்ட் வீக். Until then, this is bye from team Ramraj Ramex Bunions and Junior Senior, powered by Lakshmi Ceramics, bringing life to life. Rajkam Builders Homemaker with Trust and Chinese Premium Wear for men and women. See you. Good night.